வாழ்க்கையில உற்சாகப்படுத்த மறந்துடவே கூடாது. பண்பான நிலத்துக்கு சமமானவர்கள் தானே. அந்த நிலையிலேயும் மிக அன்பான மக்களே, ஏதும் ஒரு தெய்வம் அல்ல. இங்கு வந்திருக்கிற மாநாடு அகிலத்திரட்டு விளக்கோருங்க. அன்னைக்கு நிறைய பேர் அவரவர் விஷயத்துக்கு ஒரு அகிலத்தட்டை வச்சுக்கிட்டு அவரவர் விஷயத்துக்கு கதை வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒருவன் சொல்றா ஐயா ஒரு சாதிக்காடுதான் வந்தாரு, ஒருவன் சொல்றா ஐயா எப்படி கடலுக்கு போனாரு, எப்படி வெளியே வந்தாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல இயேசுநாதர் உயிர் தெழுந்தாருன்னு அவங்க மாத்துக்குள்ள யாராவது உயிர் தெழுந்தாரான்னு கேள்வி கேட்கிறாங்க. இல்லையா? இல்லை. எந்த தெய்வத்தையும் நீ உள்ளே நுழைந்து என்ன என்று பார்த்துக் கொண்டிருக்காரு. ஆமா, கிடைச்சிருக்க கடவுள் சரியான கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் அற்புதத்தை தந்திருக்கிறார். இவர் உங்ககிட்ட எதையும் கேட்டாரா? ஒரு காலத்துல எவ்வளவு வீடு வச்சிருந்தாலும் வீட்டை கொஞ்சம் ஒட்டி ஒரு ஓலைப்பறை இருக்கும். ஒரு சின்ன வீடு இன்னும் உடலியா? ஓலைப்பறை தான் சின்ன வீடு. குடிசை நம்ம இருக்குது பெரிய குடிசை, ஸ்மால் ஹவுஸ். இப்ப வந்து பையில வராது. ஓ ஓ ஏங்க விடிலி 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 பயிர் கேட்குது. அப்படி ஒன்று இருக்கு. அங்கே ஒரு அடுப்பு இருக்கும், அங்கே ஒரு சட்டி இருக்கும், ஒரு அகப்பு இருக்கும். ஆனால் கவுந்து கிடக்கும். தீபாவளி வருதுன்னா தான் நம்ம அதான் அதுக்குள்ளே போவோம். அந்த சட்டி கழிச்சு அங்கே காய வச்சு வீட்டில் கோழி வளர்ப்பா, ஆடு வளர்ப்பா, எல்லாம் வளர்ப்பா. இன்னைக்கு உங்கள் வீட்டுல கோழி இருக்கு, ஆடு இருக்கு, கிடையாது. அப்போ அந்த அதை பிடிக்கலன்னா கூட்டுக்குள்ளே போட்டிருப்பா, திறந்தனும் ஓடிடும். அதை தேடி பிடிச்சி வீரம் மாதிரி கொண்டு கொடுத்தா நம்ம அப்பச்சதில் ஹீரோ மாதிரி இருந்ததை கொண்டு கிழிச்சு எடுத்து கறி வச்சு ஆத்தா கறி வைப்போம். அங்கே வச்சு இங்கே பாத்திரத்தில் கூட சோறு போட மாட்டான், இலையை போட்டு சோறு போடுவான்.
ஏன்னா அசைவம் பாத்திரப்பட்டா நாத்த அடிக்கும். அப்படி தீபாவளி அன்னைக்கு போட்டால் நம்ம ஆள் சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த நாள் நம்ம அம்மா அதே சட்டையை கழித்து அங்கே கொண்டு வச்சுருவான். வீட்டை சாணி போட்டு முழுவான். அன்னைக்கு டைல்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம மொழிகிருப்போம். ஏன் அசைவம் வருஷத்துக்கு ஒரு காண. இன்னைக்கு காலை எழுந்திரிச்ச உடனே சிக்கன் ஃப்ரைடு, மத்தியானம் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், ஆமா நைட்ல பொரிச்ச புரோட்டா, மட்டன் சிக்கன் கொண்டு நம்ம 3 நேரம் நாத்த பிடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்குமே பொரிச்ச புரோட்டா. அதான் கொத்து புரோட்டா, கொத்து கொத்து. அன்னைக்கு வருஷத்துக்கு இருக்கா. அன்னைக்கு நம்ம அதுல இப்ப எப்படி நடக்குது தெரியுமா? ஐயாவளிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட. ஆமா, பொதுவா ஐயாவளிக்காரங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அசைவம் சாப்பிடாத பிள்ளைய கைப்பற்ற அழுகு தொண்டைக்குள்ள போனா வைக்கிறோம். சாப்பிடல, நீங்க சாப்பிடலையாத்தா? உங்க வீட்டு சட்டையெல்லாம் மோந்து பார்க்க வேண்டியதான். விடிலிக்கு போனோம் காட்டுல இருக்கு செய்யா. நீ சாப்பிடுமாக்கா? கெட்டியாது உண்மையை சொல்ல. என் தலையில சத்தியம் உண்டு. உண்டாயிலே மக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதியை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு இல்லை. ஆனால் இப்போ எப்படி மாதிரி தெரியுமா? காலையில் போகணும், திருப்பதி விடணும், சாமியை கும்பிடணும், எல்லாம் கும்பிட்டாச்சு. ஐயா மாப்ப ஐயா 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 கும்பிட்டாச்சுக்கியாமா. போகிற வழியில் சிக்கன் கடையில் நடத்து 2 கிலோ வாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. முடிஞ்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இப்ப எல்லாம் போச்சு. சம்பிரதாயம் செஞ்சாரு எல்லாமே போச்சு. யாருக்கு தான் ஐயாவளையும் சொல்றான். வேண்டாத வேலையில ஐயாவுடைய பிள்ளைகளே செஞ்சுக்கிட்டு எங்க போற நமக்கா? இது சங்க கூட்டம். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, கோயில தானே கொல்லப்படாது. ஆமா, நம்ம வீட்டுல கொண்டு தூங்குவோம். இப்ப கொல்றதெல்லாம் கிடையாது, அவ்வளவு ஆயிருக்கேன். ஆறு கிடையாது. ஆனா நத்தும் ஒன்னாம இல்லை. இப்ப எப்பவும் எந்த பக்கத்துல பார்த்தாலும் 3 நேரமும் கிடைக்குது. கோட்டல கிடைக்குது, வீட்டுல கிடைக்குது. ஆனா ஒரு வீட்லயும் ஆடு இல்லை. அப்ப ஆட்டுக்கு என்ன செய்யலாம்? குற்றாலத்துல கிடந்த கதை தான். அதான் அழுகுனது கிடக்கும். அது நாயா பூனையான்னு தெரியாது. ஏதோ 4 கால ஜீவன். ஆமா, ஏதோ ஒரு 4 கால். ஐயா தான் சொல்லிவிட்டாரு. காளி நாய்த்தோர் வழியாக நாய்க்கரை போட்டுப்பாங்க. ஒரு புருகர் இப்படி போயிடுச்சா வாழ்க்கை என்று போகிறது. நம்முடைய முன்னோர்கள் உண்டு பண்ணி வைத்த கலாச்சாரத்தை காணவில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போய்கொண்டு ஒன்று மட்டும் சொல்லுகிற ஓரளவுக்கு நம்ம நாமோட்ட பிள்ளைங்க கொஞ்சம் மாறித்தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாறிடுங்க, நீ போய்கிட்டு இருங்க, ஆனாலும் கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா நான் வேகமா இறக்கமா சொன்னேன்னா நிறைய பேர் கச்சேரிக்கு வந்து கேட்கறதே கிடையாது. ஏன்னா அவர் அங்கே போனா கோழியை திங்காத, ஆட்டை திங்காதான், ஆட்டை திங்காதங்காரு. இன்னும் ஒரு கச்சேரியை கேட்டுட்டு இருந்து கேட்டோம்னா திங்காம போகணும். கேட்கல. அவர் கச்சேரி கேட்டால் கோழி திங்கக்கூடாது. நீ என்னத்தை வேணாலும் தின்னு, ஆனா ஐயாவுக்கு கும்பிடு. ஆமா, எப்படி வேணாலும் தின்னு, ஐயாவுக்கு சாப்பிடு. அவரை கும்பிட கும்பிட உன் மனசு பக்குவப்பட்டு, உன் மனசு பக்குவப்பட்டு அது கூட சாப்பிடணும்னு என்ன வராது. அது நீயா தேடிடுது, அவனா தருவேன். அதனால தான் சொன்னது யாரு? அந்த அற்புதத்தை கேட்டவருக்கு தான் பலன். அதனால இது கிண்டலுக்கோ கேள்விக்கோ சொல்ல. நீ கரையை சாப்பிடுற, அதை சாப்பிடுற இல்லை. பொதுவா இன்னொரு உயிரை வதைக்கப்படாது. அப்படிதானே? அப்ப எல்லா ஹோட்டலையும் மூட வேண்டியதான். ஒரு உயிரையும் வதைக்கப்படாதுன்னா அப்புறம் ஹோட்டல்ல இருக்கு என்ன செய்யும்? அப்படித்தானே மக்கா?
அவளை ஹோட்டல்காரர் என் மேலே கேச போடுவான். அதான் ஆமாம். ஏக்கா கிளம்பிட்டியா? அவன் இனி இருந்தால் மீன் இருந்த கூட இருந்தார் கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கின்றது. நான் தான் முதல்ல சொன்னா இல்லையா இடையில போகக்கூடாதுன்னு. விவரம் வேண்டாம். நான் வந்து சாமி கூப்பிட்டு ஐயா கிட்ட வடக்கு வாசல கும்பிட்டு வந்திருக்கிறேன். இடையில போகக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஒன்று கேட்கணும். இது ஏதோ பாட்டை கேட்கறதுக்காக இல்லை. நீ வந்திருக்கிற பாவ கர்ம வினைகளை இந்த இடத்தை கொட்டி போட்டு விட்டு ஐயா உனக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையிலே சார் அந்த படி அளந்து போடும் மக்கா. அதுதான் மக்கா வாழ்க்கை. ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக இந்த நிகழ்வு அல்ல. எப்படிதான் வச்சுட்டு போறான் இது நேரம் நல்ல நேரம் இப்படி நான் வரும்போது ஒரு வீட்டை பாட்டு போட்டுட்டே இருக்கு. ஆமா அதை கேட்டுட்டு இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதல்ல இது 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 வாழ்க்கையிலே கேட்பதற்காகவே இறைவன் கொடுத்திருக்கிறார். அதனால நல்லதை கேளு. ஆமா நல்லதை கேளு. சொன்னதை சொல்லாமல் ஐயாவுடைய பிள்ளைகள் என்னுடைய ஊழியக்காரர்களே என்னுடைய ஊழியக்காரர்களே ஒழுங்கா நடக்கணும். எப்படி நடக்கணும்? ஒழுங்கா நடக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஐயாவளி பிள்ளைங்க பொய் பேசப்படாது. பொய்யே பேசப்படாது. நான் அதான் முதல்ல போவேன்னு நீ அங்க போய் உட்கார். எனக்கு தெரியும். நீ நடத்த நான் வரல, அவன் நடத்தி நான் வந்திருக்கேன். எல்லாம் நடக்கும். அங்கிட்ட ஒரு சின்ன கட்டிங்க போடுறது, இங்க வந்து பாடா படுத்துறது. என்ன செய்யறது? நாட்டில் பொதுவா கட்டிங் போட்டாலே என் கிட்டே வராது. அவர்கிட்ட போகக்கூடாதுப்பா, அது நமக்கு பாவம் பிடிக்கும். இங்க ஜாமியே ஆடுது. என்ன செய்யறது? நாட்டில் மக்கா கொஞ்சம் ஒதுங்கிக்குங்க. ஆமா காலம் மோசமா போயிட்டு நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உலகம் எங்கும் பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறோம். அக்னியால் தண்ணீரால் அநேக சீமை அழியும். இது யாரோ எழுதியில்லை, உட்கார்ந்துருக்கா பாரு. அந்த அரசபதி ஐயா அகிலத்திற்கு சொன்னது. அது நடந்துகிட்டு இருக்கிறது. வாரி கோவிக்கும் நட்சத்திரம் ஐயா சொன்னாரா? நடக்கும்படி குறுகும். ஒருத்தங்க நேர்வழியில போக மாட்டான். இன்னைக்கு வட்ட மாவட்டம் எல்லாம் பெட்டியா நிகழ்ச்சி போட்டுக்கிட்டு இருக்கு. உழைக்கிறவங்க கையில காசு இல்ல. ஆமா ஊரா உழைக்கிறவங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா கையை காட்டி போறோம்னா பெட்டியா வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு 1 ரூபா கிடைக்கிறதே ரொம்ப பாடா இருக்கு. ஆனா டிவில சொல்லும்போது 1000 கோடி ஊழல், 300 கோடி ஊழல், 400 கோடி ஊழல். இப்ப பணமெல்லாம் எங்கடா இருக்குன்னு நம்ம தேடுறோம். ஆனா நினைக்கிறதா நாட்டில் ராசாக்கள் பாதிகளை ஒரு காலத்துல ஆமாதே அந்த நாடார் கடையில போய் 1 லிட்டர் எண்ணெய் 2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க. பேர் சொல்லக்கூடாது. நாடார் கடையில போய் வாங்கிப்பேன். ஆமா சினிமா துறையில நீ யார் படத்துக்கு போற? செட்டியார் படத்துக்கு போற. நீ யார் படத்தில் நடிக்கிற? கேவல படத்தில் நடிக்கிற. பேர் சொல்ல மாட்டான். அன்று அது அடையாளமாக இருந்தது. ஆனால் நாட்டிலே சாதி வழி இல்லை இருந்ததா? இல்லை இல்லை. ஆனா இன்னைக்கு மாறி போகிறது. ஐயா சொன்னாங்க நீ தெரியுது நான் தெரியுது நிச்சயங்கள் அறியாமல் இந்த நினைப்புலதான் இன்னைக்கு ஓடுகிறது. இதெல்லாம் ஐயா சொன்னது. நடக்கும் வழி குறுகும், நேர் வழியை போக மாட்டான், நெடுநாம அழியும். ஆமா என்ன பேருக்கிறோம்? உங்க பேரு ரமேஷ் குமாரா? ரமேஷ் தானா? ரமேஷ் தான். ஜெயம் ஜெயகிருஷ்ணன் நீளமா இருக்கு அப்படி சொல்லு. அதான் ஆமா ஜெயகிருஷ்ணன் சுப்பிரமணியே இப்படி எல்லாம் பேர் வைப்பான். இப்ப யாராவது இப்படி பேர் வைக்கிறான்? கிடையாது. பேர் வைக்கிறான் நீளம் கிடையாது. பேரா? உன் பேர் என்ன? அப்பா முழுசு சொல்லிட்டோம். நல்ல பேர் தான். நல்ல பேர் வச்சிருக்கு. தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பால்ராஜா. இப்படியா? அவன் பேர் பால்ராஜி. ஆனா இப்ப எல்லாம் பேரு இப்ப உள்ள குழந்தைகளுக்கு பேர்
குச்சி. ஆமா குச்சி கிச். ஆஷா ஆஷா என்னய்யா? ஆஷா. ஓஷா. ம். உஷா எல்லாம் ஷார்ட்டு. மீனாங்கிற பேரை கூட மீனான்னு கொடுக்குமா? ஹை மீ. ம். ஆமா. ஆ லேடிஸ் பேரு நக்மா. ஆ அப்போ அப்போ நக்மான்னு கூட மாட்டேன். பேரு நக்குமா. நக்கு. ஹை நக்கு. நல்ல பேர் ஐயா. அப்புறம் வாழ்க்கையை நக்கிட்டு தான் நக்மா. வாழ்க்கை நமக்கா உண்மையை சொல்லுங்க. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. யாரும் முழுமையான பேர் சொல்லவே இல்லை. ஆமா எங்க போறாலும் முழுசா பேர் சொல்லுவோம். நெடுநாளாடி எல்லாம் போச்சு. நடக்க வழி குறுக்குனா குறுக்கு மாதிரி போவேன். நேர் வழியில போக மாட்டேன். நம்ம ஆள் சொல்லுவான் அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போனா 10 நாள் 15 நாள் வண்டி கட்டுவோம். சாமியை போறோம்னா இன்னைக்கே வண்டியை கட்டி அதுக்குள்ள பானையெல்லாம் போட்டு மாட்டை தட்டிட்டு வருவாங்க நம்ம மக்கள். அங்கே வந்து பொங்கி சாப்பிட்டு திருவிழா முடிஞ்சா போவான். ஆனா இப்படி இல்லை. காலையில் 6 மணி போட்டா அங்கிட்டு போயாச்சு. ஆட்டு நாட்கள் கூட கடவுளாக்கி விட்டு ஓகே முடிஞ்சு போச்சு. சாமி கூட 6 மணி எடுத்து சடக்கு முடிஞ்சு சீ முடிஞ்சு. அப்ப இப்பெல்லாம் அந்த வழியை மட்டும் சொல்லலே ஐயா. எந்த வழிச்சினையா? கொழுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருக்கு உலகமடா. ஆரம்பிச்சோட தூக்கணும். அப்போ கொழுக்கு வழியில தான் எல்லாம் தேடுறான். நேர்வழியை சம்பாதிக்கானா? இல்லையே. சொல்லு நேர்வழியை சம்பாதிக்கானா? நம்ம மட்டும் நேர்வழியை சம்பாதிக்கும். ஓட்டு போடுங்க அத்தா. நீ எவ்வளவு தருவ? ம். 300 தாரான். நாங்க ஓட்டு போடுவோம், நீங்க பார்த்து போடுங்க. நீ எவ்வளவு தருவ? எவ்வளவு ஐயா? 500. அவ்வளவுதானா? ஆமா. எங்க எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் ரூபா வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போடணும். 4 ஓட்டு உங்க வீட்டுல இருக்கும். ஆமா. 2000 ரூபா வாங்கினியோ? முடிச்சு குட்டி ஐயா. ரூபா தந்தவங்கிட்ட போய் ஓடி சேரலன்னு சொல்ல முடியுமா? ரோட்டை பத்தி நமக்கு என்ன? ஓடு வாட்டாட நீனு ஓட்ட நோட்ட வாங்குறதில்ல. நல்ல தானே வாங்குறேன். ரோட்டை வரைக்கும் போ. முடிஞ்சு. இப்ப தெரியுதா? நாட்டில் ராசாக்கள் பாவிகளை போவார்கள். ராசாங்கு மந்திரியும் பாவிகளை போவார்கள். நாட்டிலே ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள். பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் போவார்கள். நாட்டில் தான் ஆடுறவன் நல்லா இருக்க மாட்டான், வாழ்றவன் நல்லா இருக்க மாட்டான். ஐயா சொன்னது அப்படியே நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? களி. களி எங்க இருக்கிறது? ஐயாவுடைய சங்கும் மணியும் முழங்க அனைத்தும் பறக்கும். எப்படி? கல்லண பூ பண்ணி
அது எங்கே இருக்குது பாராளுமன்றப்படி எங்கே இருக்குது அகிலத்து இரண்டு மலர் எங்கே மணக்குது அதிலத்து இரண்டு மலர் எங்கே மணக்குது அழகான தாமரை மதி எங்கே மணக்குது மணி ஓசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயா பதி எங்கே முழங்குது